கருப்புசாமி இந்த தொட. என்னடா வெள்ளச்சாமி, கண்ணை தவிர எல்லா இடமும் பிளாஸ்டிக் போட்டிருக்கு. ஊரக பராண்டிடுச்சா? நீ வாயில பேசினாலே புரியாது, மூக்கால வேற பேசுறியா? என்னடா வேணும் சொல்லி தொலை. ஓ பேண்டாவா? பேண்டா இல்ல கோழிச்சோட தரட்டுமா? பேய் பையலா? ஏய் கண்ணை தோண்டிடுவேன் தோண்டி. ஓ பேப்பர் பேனாவா? இந்தா. இது வேறயா? சொல்லி தொலைடா கை நாட்டு முண்டவன். என்னது மூதேவி? மூதேவியா? ஓ முதலாளியா? நம்ம டிரைவர் சின்ன முதலாளி. ஆமா சின்ன முதலாளி. அவங்க ரூமுக்குள்ள கூட்ட தொங்கிட்டாங்க. என்னது சின்ன முதலாளி தூக்கல தொங்கிட்டாரா? சின்ன முதலாளி டிரைவர் பெரிய முதலாளி தொங்கிடும். பெரிய முதலாளி சேர்ந்து தொங்கிட்டாரா? ஐயோ என்னது? டேய் யார பாத்துற? டேய் டேய் நீ நானே என் பொண்டாட்டிக்கு பயந்து கடைக்கு வந்தா மவனே நீ வேற வெறுப்பேத்துறியாடா? டேய் அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்பு. என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்படி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தா. நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில இல்லாம இருக்குது. ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாரா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ வேலை பாருப்போ. இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கு. அக்கா அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் துவச்சு போடுப்போ. இப்ப வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவன் குறுத்துருவன் சொல்லுத்தோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி 2 ஆப்பிரிக்காவோ? பாரு வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுச்சு வெளிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றடா. உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம். முதலருவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலருவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறி விட்ட. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல,
அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா, நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. யோ, ஓ, நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் எங்கே? எப்படி? வா. தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா, ஓ! பாத்திரம் விளக்கியாச்சா? வெல்கியாச்சு. பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒண்ணுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு ஓட வேண்டியதான். யோ, டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? ஓ, வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னய்யா, நாட்டுல எத்தனையோ பேர் சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? டேய், சும்மாரா. உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. டேய், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டிராக்டர் இல்லம்மா, டாக்டர். சொல்லு, டாக்டர். அது என்ன கருமே வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆறுனே கேட்டீங்க. அந்த கொள்ளையில ஓரம் சொல்லலையாக்கு? எந்த கொலையில போனவன்? என்ற வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி. என்ற வேர்ல இருக்கிற இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால்? டிராக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு. பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விசுக்குன்னு. அது சரி, தலை மேல கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துருமாக்கு. வாங்க மாலை மாலன்னு 5 10 வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர். என்னதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். இதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க எனத்த கொடுக்கு. அங்க வாரம் போறத மரவேதால மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானுங்க இவனுங்களை டிராக்டர்னு சொல்லிக்கிட்டு. எங்க அந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன் நானு. டாக்டர், என் உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா 1 மாசமா இங்க உட்கார வச்சிருக்க? உட்காரியா, வாய் தரையா. ஐயோ ஐயோ நல்லா தரையா. வாய்க்குள்ள போய் அவுத்த போற. ஐயோ டிராக்டர் என்னம்மா? வவுத்து வலிங்க. என்ன வயித்த வலிக்கு? இங்க வேணா உட்கார. என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனாலேன்னு எனக்கு சொல்லி தொலைறதுங்க. இந்த கொள்ளையில ஒரு அவுத்து வலி அலையில அலையில வலிக்குதுங்க. ஐயோ டிராக்டர், வவுத்து வலிக்கு எதுங்க நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்ட அவசர போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாட்டு இருக்கிற ஆறிவே. ஏய், பல்லுகள் எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? ஐயோ வவுத்து வலிங்க.
மருந்த பார்த்து எழுதி கொடுங்க மாஸ்டர். செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போகணும். வயிற்று வலிக்கு மருந்து இருக்கா? வேண்டாங்க, வயித்து நல்லா போயிடுச்சு. ஐயோ. ஓட ஓட விரட்டுறானே டிராக்டரே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறான் டிராக்டரே. வேண்டாம் மாமா, மாமா என்னால ஓட முடியல மாமா. ஐயோ, மாமா மாமா, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் மறந்துட்டீங்களா மாமா? அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாளைய கையில எடுத்தேன். இந்த மாதிரி உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் கண்டமா வெட்டிடுவேன். விடுங்க விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கச்சியே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம வீட்டு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவ்வளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. என்ன முதலாளி, வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா, கமலா 4 ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாள் ஒண்ணுதான் இல்ல. உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க காலையில இருந்து ஒரு நாளை காண? பொண்ணு வாக்க போனங்க. பாத்தியா? எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல, அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டுட்டானே. திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமிரு ஏறி போயிரும். அப்படியே அமுத்திர வேண்டியதா. என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறீங்க? அதை எப்படிடா சொல்றது? நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா? அந்த பணத்தை என் பணத்தோட வச்சா என் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக உன் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும் தான் இருக்கு. என் பணம் கரையும் அடிச்சிருச்சு. ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எப்படி வாங்குறேன்னு பாடுறா கஞ்ச பயல. என்னடா சொல்லு, ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, நான் 2000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அத கரையா தின்றுச்சான். கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் உழைச்சு சம்பாரிச்சது. 2000 கொடுத்துருங்க. கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையான்கிட்டே போய் கேட்க சொல்லு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷ்டம் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய் வாடா, ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டு. சீவக்கா பொடி விடுங்க. கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து நெருங்கி போறா. புள்ளைய பாத்துட்டா, பெரிய புள்ளை. என் புள்ளை ஏதாவது சொன்னேன், நீ கெட்ட கோவம். பெரிய புள்ளை வா, 2 பேரும் இருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் வாங்கல. என்னப்பா ஆத்துல தண்ணி இல்லையா? குளிக்காம வந்திருக்கிற? அதை ஏன் கேக்குறீங்க? நான் என்னத்தை சொல்லுவேன், எதை சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. உங்க பையன் கமர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. கேட்டது இருக்கட்டும்ப்பா, என் பையங்க. உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்னங்க? என்ன என்ன என்ன? என் பையன் முருகன் ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா. அதோட போயிட்டானா? எப்படிடா? முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா என்ன தேய்ச்சு ஒரு முக்கி சீவக்கா தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டா முதலாளி. என்ன? சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணியில போயிட்டானா? பையன் நான் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா. எவ்வளவு பேர் சீக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, ஏன் 2000 ரூபாய கரையாந்தீங்க போது பையனை சீவக்கா திங்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். கரையான் தின்னுடுச்சுங்கிறத நீ நம்பறல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவகா அப்படி தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கிறத நீ நம்பறல? போதுங்க, உங்கள மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்துச்சு இல்ல? நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாளே, ஐயா
2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவல்ல? விட்டுருவோங்க. போய் பையனை கூட்டு வா. இங்காரா பணத்தை கொடு. வீட்டுல வந்து தந்துடுறேன். கணக்கு பிள்ளை, ஐயா பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னையா விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொஞ்சம் இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துருன்னு இருக்குப்பா. ஏறி விளையாடு. ஐ என் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. ஏங்க விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொண்டாடி முக்கிற கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கண்ணா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொம்பரி முக்கையில குரங்கு. அப்படி மாமா விட்டு மாறி போய் விளையாடு. அடே எங்க அப்பா, வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா. எத்தனுக்கு எத்தையா, மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பண்ணையிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. இன்னைக்கு விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்களை. முதல்ல ஏன் குடிச்சுன்னு கேளு. ஒண்ணும் கேட்க மாட்டேன். காரணத்தை கேட்டா நீ எனக்கு ஒரு கோட்டை வாங்கி தருவ. இப்படி தினம் குடிச்சிட்டு வரீங்களே, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? ஓஹோ, ஓ நலனுக்காக தான் நான் குடிக்க கூடாதே தவிர ஏன் நன்மைக்காக கிடையாது. இப்பதாண்டி தெரியுது, ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷனை ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அவங்க சுய நலனுக்காக தவிர புருஷ நலனுக்காகவே. நான் உங்களுக்காக சொன்னா நீங்க என்னைய குற்றம் சொல்றீங்க. நான் என்ன சொன்னாலும் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்களே. அடிச்சுக்காத புள்ள, வயித்துல இருக்கிற என் ஜூனியருக்கு வலிக்கு போகுது. நீ போட்ட சத்தத்துல தெருக்காரங்களாம் கழுத்து தட்டாங்க, போய் தோற. இப்ப நான் தான் சத்தம் போட்டேன்னு சொல்றீங்களா? இல்ல நான் தான் சத்தம் போட்டேன், போ. வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க. தினம் குடிச்சிட்டு வராரு. இப்படி குடிச்ச உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. உனக்கு ஏண்டா என்ற கட்ட புட்டி? அப்புறம் என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் எப்பறம் வீட்டுக்கு வருவான்? நானு நீ சேர்ந்து தண்ணி போட்டது உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா? சொல்லணுமா? அதான் வீசுதே ட்ரைனேஜ் மாதிரி. அது என் குத்தம் இல்ல, சரக்கோட குத்தம். பாக்குற அதே கிட்டம் ஏன்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க? அதுக்குதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் அது இல்ல, எவனும் பொண்ணு கொடுக்கல. அது என் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு வருவோம். நீ போய் உங்க அப்பாவை பாக்குற. 1000 தப்பு செஞ்சாலும் அவர் உங்க அப்பா. சொல்றேம்மா, நாளையில இருந்து நான் தண்ணி போட மாட்டேன். சீ, அவன் தண்ணி போட மாட்டான். வரட்டுமா? என்னங்க, அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா? சுத்தமான பசும்பால் 2 டம்ளர் சாப்பிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஏங்க, அவர் சொல்றதும் சரிதானே. நீங்க போய் அப்பாவை பார்த்தா என்னவா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் அப்பா விஷயம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. எனக்கு அப்பா இல்லன்னு தானே நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், எவன்டி சொன்னா உனக்கு அப்பா இல்லன்னு? உனக்கு ஒரு அப்பா இல்ல, 10,000 அப்பா இருக்கான், போதுமா? மகாலட்சுமி, தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி. ஜோதிலட்சுமி இருக்கா? இந்த லொள்ளு தானே வேணாம்னு சொல்றது. அதுக்கு இல்ல, எங்கெங்க போய் குரல் கொடுக்கற, நம்ம பஸ் பக்கம் வரவே மாட்டேங்கிறே நீ. பஸ்ஸுக்குள்ள சுத்துறது உன் வேலை, பஸ்ஸுக்கு வெளியில சுத்துறது என் வேலை. உன்னை சுத்துறதும் என் வேலை தான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நீ. போயா அரை டிக்கெட். இந்த பார் சரோஜா, நான் பாக்குறதுக்கு அரை டிக்கெட் மாதிரி இருப்பேன், ஆனா என் வேலையெல்லாம் தர டிக்கெட் ரேஞ்சுக்கு போகும். வித்தியை பார்த்தா தானே விவரம் தெரியுமா? சரோஜா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட். உங்க அப்பா பேரு சப்பானியா? ஏன் இல்ல சா ரோஜான்னு வச்சிருக்காரு, சாங்கிறது இனிஷியலா? எனக்கு ஒரு டவுட். கேளு, கிளியர் பண்றேன். உங்க அப்பா என்ன உனக்கு கவர்மெண்ட்க்கு அப்புறத்து போட்டாரு? ஏன் இப்படி கேக்குற? அரசுன்னு பேர் வச்சிருக்காரு. அடிச்சிட்டாலே என்ன சரோஜா? என்ன ஒட்டி எழுச்சிட்ட? ஐயோ, பென்ஸ் லைலாண்ட் மோதுன ஒரு எஃபெக்ட். நேர கொடுமடா இதெல்லாம். என்ன இல்ல, கம்ப்ளீட் பர்சனாலிட்டியோட ஒருத்தன் நிக்கிறான், அவனை விட்டு புட்டு காஞ்ச மிளகாய்க்கு காக்கி சட்டை போட்ட மாதிரி சில பேர் இருக்கிறான், அவனோட தாவாங்கட்டை தடவிட்டு போறா. யாரடா நக்கல் விடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓட்டி. ஏய்,
கிழிஞ்சு போயிரு வேட்டி பேண்ட் போடுறேன் நானு என்னடா என்ன விசில் கொடுத்தா வண்டி எடுக்க வேண்டியதுதான் சண்டை போடாதீங்கண்ணே. நீ யாரா குறுக்க என்ன தெரியலையா? எப்பா எம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கவன் வந்துட்டானே தெரியுமா உனக்கு? இவனை நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா? சூப்பர் பம்பர் குலுக்கல் 1 ரூபாய் 1 கோடி 1 ரூபாய் 1 கோடி மகாலட்சுமி தனலட்சுமி ஜெயலட்சுமி சுபலட்சுமி சூப்பர் பம்பர் குலுக்கல் 1 ரூபாய் 1 கோடி என்ன வாங்கிக்கலாம் 1 ரூபாய் 1 கோடி சூப்பர் பம்பர் குலுக்கல் வாங்கிக்கலாம் 1 கோடி சூப்பர் பம்பர் குலுக்கல் சூப்பர் பம்பர் குலுக்கல் 1 ரூபாய் 1 கோடி 1 ரூபாய் 1 கோடி பஸ் எங்க போய் நிக்க பிரேக் பிடிச்சா ஸ்டாப்ல நிக்கும் இல்லாட்டி புளியா மரத்துல மோதி நிக்கும் வந்துட்டாளுங்க கேள்வி கேக்குறது டிக்கெட் வாங்கிருக்க டிக்கெட் வாங்கிருக்கமா வாங்க பழைய டயரா இருக்கும் போல இருக்கே செமாடி வாங்கிருக்குதே சீக்கிரத்தை மாத்தம் ஐயா தோடா என்ன கிண்டலா அவன இந்த ஜாடமாடியா பேசின அவ்வளவுதான் போறம்போக்கு படிச்ச ராயல் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு அம்மா நீங்க எங்கம்மா இங்க பாருங்கம்மா கணேசன் ஒரு நாள் வரல பஸ்ஸுக்குள்ள பாருங்க வெள்ளிக்கிழமை கசாப் கடை மாதிரி வெறிச்சோடி கிடக்குது நானும் நாயனா கிட்ட வேற வண்டி வாங்க கேக்குறாரா பாருங்க கீரை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க இந்த பஸ்ல நீங்க உள்ளுக்குள்ள போங்கம்மா உள்ளுக்குள்ள போங்க இல்லடா எங்கடா போற பிச்சை எடுக்க போறேன் சாமி பேர் சொல்லி பிச்சை எடுக்கலாமா நீ பைய வச்சிருக்க நான் சொம்ப வச்சிருக்கேன் உன்னை எல்லாம் பேச விட்டுட்டு அதிகமா சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கோணம் செருப்பால் அடிச்சா மூஞ்சி கோணம் இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியலையே ஆண்டவா அரசு என்ன ப்ராப்ளம்? ஐயோ இந்த மூஞ்சிதான் இதே மூஞ்சிதான் வாமிட் வருதுடாடே அட கடவுளே தனலட்சுமி ஜெயலட்சுமி சுபலட்சுமி சூப்பர் பம்பர் கீழே இருங்க இதெல்லாம் வைக்க கூடாதீங்க. ஏன் கணேசா அப்ப நான் கூட தான் பஸ்ஸுக்குள்ள டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன கீழே இருக்க சொல்லியா நீங்க வேற என்ன வேறதான் இது நிக்கிற இடத்துல 4 மனுஷங்க நின்றா நமக்கு கமிஷன் கிடைக்கும்ல. ஓ உன் பிரச்சனை அதுவா கவலைப்படாத சரோஜா இந்தா கும்பகோணத்துக்கு உனக்கு ஒரு டிக்கெட் வச்சுக்க எங்க வேணாலும் ஏறிக்க எங்க வேணாலும் இறங்கிக்க இப்ப இவன் என் பேசஞ்சர் என்ன பண்ணுவ நீ சுமார் அட பாவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கைய வச்சிட்டியா ஏன் கைய வச்ச நான் எங்க வச்சேன் இப்ப இடுப்ப தொட்டிய நான் தொடலையே தொடலையா அப்ப தொட்டு தான் பாரு இங்க தொடு இங்க தொடு இங்க தொடு இங்க தொடு கணேசா பெண் பாவம் பொல்லாதியா ஏரியாவா காட்டுது ஏதாவது ஒரு ஏரியாவை தொடியா இங்க தொடு பிடிக்கல இங்க தொடு ஹாய் பேபி அங்க என்ன ராசா சத்தம் டயர் பஞ்சர் ஆமா இனி வண்டி கிளம்புன மாதிரி இது வாயா பாக்கியலட்சுமி வெட்கிறேன்றா எதப்பா கண்ணுல தண்ணி சரோஜா இல்ல சரோ ஆமாண்ணா அவ என் வேலை இருக்கிற அந்த உரிமையில எதை அடி அடிச்சுட்டு போறது எந்த அடிக்கிற கைதார் அடைக்கும் அன்னைக்கிற கைதான் அடிக்கும் டிக்கெட் வாங்காதவங்க வாங்கியிருக்கேன் அதான் வாங்கிட்டீங்களே இருந்தாலும் அடி பலம் கும்பகோணம் முதல்ல பஸ்ஸுக்குள்ள சுண்டல் விக்கிறது நிறுத்த சொல்லணும் உள்ள நிக்க முடியலையே இந்தியன் கேஸ் ஃபேக்டரி இங்கதான் ஓபன் ஆகுது போல இருக்கு ஐயா மாயவரம் போனா வண்டி எடு நீ சொன்ன உடனே எடுக்கிறதுக்கு ஆட்டோவா டாக்ஸியா பஸ்ஸியா விசில் கொடுத்தாலும் எடுப்பாங்க தெரியுமா உள்ள போய் உட்கார சொல்லுப்பா ஐயா யாருன்னு தெரியல இவ்வளவு பக்கத்துல நிக்குது பாடியே கண்டு தெரியாமல இருக்கும் உள்ளதுக்கு படியா இவர் தான் 18 பட்டிக்கு நாட்டாம எல்லா வழக்கையும் இவர் தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு ஓ இவர் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாரா இவர் என்ன சட்டம் படிச்சிருக்காரா இல்ல ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரா இல்ல பெஞ்ச் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரா இல்ல கருப்பங்கிய போட்டுக்கிட்டு 4 கேஸ் அட்டெண்ட் பண்ணாரா எதுவுமே கிடையாது ஏதோ தீபாவளி பொங்கல்னா கவர்மெண்ட் கோஆப்டெக்ஸ் கண்காட்சி வச்சா அதுல 20% தள்ளுபடியில ஒரு துண்டை வாங்கி மேல போட்டுக்கிட்டா இவர் நாட்டாமையா நாட்டாமைனா டயர் செருப்பை போட்டு வில்லு வண்டியில போக சொல்லுங்க நாட்டாமையாவது காட்டாமையாவது இந்த ஆமையெல்லாம் உள்ள விட்டாக்க ஆம பூத்த வண்டி சொல்லுவாங்க என் வண்டிய இவர் யார் தெரியுமா யாரு இவர் ஊன் சொன்னாருன்னா 8 பட்டியில இந்த தீபலத்தோட வராங்க தெரியுமா ஏன் அங்கெல்லாம் கரண்ட் கிடையாதா எங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னா 18 பட்டி நல்லது தெரியுமா உனக்கு அப்படியா குடுக்க சொல்லியா குறல குடுக்க சொல்லியா குறல ஐயா குடியா குறல தம்பி
பிரச்சனை பண்ணாதப்பா. நான் உள்ள போய் உட்கார்றேன். 9 மணிக்கு ஊருக்கு போய் சேரணும். ஆள விடுங்க. ஆமா, போடி, எப்பா? போ, போ. எம்மாடி? ஏய் ஏய் லக்கி நில்லு. இந்த குரலை கேட்டுத்தான் 18 பட்டியும் நடுநடுங்குச்சா? எனக்கு என்னமோ அதுல பாதி மாதிரி தான் தெரியுது. அது ஒண்ணு இல்ல, போன மாசம் ஐயாவுக்கு அடி வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி உருண்டியா ஒரு கட்டி ஏத்தானுங்க. அதுல இருந்து குரல் இப்படி ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமாடா, உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா? கண்ணே, என் கூட துணைக்கு வரியா? If you don't mind, அந்த கிளிப்பை கொஞ்சம் எடுத்து போடுறியா? போடுறமா. கிளிப்ப கொஞ்சம் தூக்கி போடுறியான்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, என்னது? If you don't mind. அப்படின்னா என்னமா? உனக்கு ஆட்சேபனை இல்லனா அந்த கிளிப்பை கொஞ்சம். அப்ப என்ன சொன்னீங்க? If you don't mind. If you don't mind. டோ. If you don't mind. ஃபுடோமா. இல்ல ஃபுடோ. ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன பேசிட்டு புரியலையே. என்ன சொன்ன? ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? அப்படின்னா என்ன? அட புரியலீங்களா? ஃபுடோமான்னா ஆட்சேபனை இல்லன்னா. ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுமா. துண்டு தொலைஞ்சு போச்சுமா. தொலைஞ்சு போச்சா? இந்தாங்க முதலாளி, கரண்ட் பில்லு 250 ரூபா 65 பைசா. 50 ரூபா 65 பைசா முதலாளி. ஏன்டா? அது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க கொடுத்தது 250 ரூபா தான். சரி. ஆனா நான் 65 பைசா போட்டிருக்கேன். அதனால தான் அவன் பீஸ் புடுங்காம போயிருக்கான். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? என் வெளிச்சத்துல தான் நீங்க வாழ வேண்டியதா இருக்கு. டேய், இல்ல முதலாளி, நான் 65 பைசா செலவு பண்ணி இந்த வீட்டுக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன். 65 பைசா. 65 பைசா என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. சில்லற வேற இல்ல. 65. சரி, நாளைக்கு தரேன்டா. இல்லனா கணக்குல வச்சுக்கிறேன். என்னடா மூக்க உரிஞ்சிர? உடம்பு சரியில்லையா? எங்கேயோ வாசனை. ஐயோ, எழவு இந்த பக்கத்து வீட்டுல கருவாடு வருகிறாங்கடா. அதையும் தாண்டி ஒரு அதையும் தாண்டின்னா அது வாசனை இல்லடா, நாத்தம். எங்கேயோ ஒரு துண்டு வாசனை. தூக்குதே முதலாளி. என்னடா சொல்ற? அது ஏன் கேக்குறீங்க முதலாளி? வழக்கமா சின்னமா பஸ் ஏறுவாங்கல்ல, துண்டு போட்டு தான் இடம் பிடிப்பேன். ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல இல்ல, மறந்து போய் ஆசைப்படாம கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது இங்கதான் எங்கேயோ இங்கதான். முதலாளி, நமக்கு இந்த கோமா கட்டுற பழக்கம் எல்லாம் அச்சி கையற கழுதப்பா. ஏண்டா, உனக்கு எத்தனை வாட்டி புதுசா ஒரு சட்டை வாங்கிக்கன்னு காசு கொடுத்துருக்கேன். ஏண்டா ஒரு நல்ல சட்டை வாங்கிட்டதா என்னடா உனக்கு? இங்க பாருங்க, நீங்க கொடுக்குறீங்க, இப்படி போட்டா இப்படி விழுந்துருத. காசை நீ தொலைக்கிறவன். ஏண்டா, காசெல்லாம் சேர்த்து சேர்த்து எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க? எங்க பேங்க்ல போடுறது? இப்படிதான். இப்ப கூட உங்களுக்கு 65 பைசா கொடுக்கலையா? இப்படிதான் 65 போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்தா என்கிட்ட இருந்தானே. சாப்பிடுங்க. 65 பைசா. ஹாய் சரோ, என்ன இந்த நேரத்துல? அடிச்சு, டாக்டர் வந்திருக்காரு. ஓ டாக்டரா? டாக்டர் எனக்கு கூட குனியும் போது இந்த இடத்துல கணேசன் தேடி வந்திருக்காரு. கணேசனியா? அவன் சுண்ணாம்ப தடவிட்டு எங்க சுருண்டு கிடக்கானோ. பொதுவா பஸ் டாப்ல படுப்பான். இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு, பாட்டத்துக்கு போயிட்டானே என்னமோ. ஏய், நீ குனிஞ்சு பார்க்காத. அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கானோ. பஸ்ஸோட பிறந்து பஸ்ஸோட வளர்ந்தவன் அவன். அவனை எப்படி வெளியே கொண்டு வரது எனக்கு தான் தெரியும். இப்ப பார். வந்துருச்சு பாரு பாடி. இப்படி இருந்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? ஏன் டாக்டர் டவுட்டா இருக்கா? இன்னொரு வாட்டி வேணா படிச்சு வாங்க. யாராவது தலை பிடிங்க. நான் பிடிக்கிறேன். நான் அப்படி என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், வயிற்றுச்சலா இருக்கு. ஏதாவது மாத்திரை இருக்கு? மண்ணள்ளி வாயில போட்டுக்கோ. மண்ணள்ளி வாயிலையா? மறுபடியும் பாய் கடையில சாப்பிட சொல்ற போல. சரி, மருந்து போட்டாச்சு, பயப்பட வேணாம், நான் வரேன். போயிட்டாங்க. இதான் டாக்டர் போயிட்டார்ல. சரோ, டாக்டர் போயிட்டாரா? ஏய், நீ முழிச்சுதான் இருக்கியாப்பா? பணம் கேட்பார்ல, அத தூங்குற மாதிரி நடிச்சேன். அட கஞ்ச பிஸ்னாரி. வேலையை பாருங்க. மனுஷனை கொஞ்சம் நல்லா நிம்மதியா தூங்க. நீ ஒரே ஒரு வாட்டி. அட பாவி மக்கா, தனியா பொருளை விட்டாலே. இவ்வளவு பெரிய குழாயா? இருங்கப்பா. என்ன நடக்குது இங்க? முள்ளு மாட்டிக்கிச்சு. தொண்டைக்குள்ளையா? ஆமா. என்ன கொடுத்தீங்க நீங்க? இட்லி கொடுத்தேன்.
அப்புறம் பரோட்டா கொடுத்தேன், அப்புறம் வெள்ளை சோறு கொடுத்தேன், அப்புறம் வெண்ணெய் கொடுத்தியா? அததான் முதல்ல கொடுத்தேன். அடப்பாவிகளா வாயா, இது டிஃபன் கேரியராயா? கவலைப்படாதீங்க மிஸ்டர் பி பாண்டு, நான் இருக்கிறேன். நீ இருப்ப, இவன் இருப்பானா? பாத்துருவோம். கரெக்டா சொன்ன ஓட்டி. இதான் என் பிரதர். இன்னும் கொஞ்சம் முள்ள எடுத்து போடு, அந்த முள்ள எடுத்து போடு, இன்னும் கொஞ்சம் முள்ள எடுத்து போடு, எல்லா முள்ளையும் சேர்த்து போடு. அந்த பெரிய முள்ள என்னடா பண்ற? அப்படிதான், அப்படியே வாயத்தர வாயத்தர வாயத்தர. ஏய் ஏய் என்ன பண்ண? சொல்றேன். ஆல் பேசஞ்சர்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க என்ன தெரியுமா? சொல்லிருக்காங்க? முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதான் செய்தேன். அட பாவி பயல, அரை வயிறு கால் வயிறுன்னு சாப்பிட்டு மிச்சப்படுத்தி பணத்துல எடுத்து போய் அவளுக்கு செலவு பண்றேன்னா அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கணும். அவளுக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன். என்ன என்னம்மா என்னடா ராஜா அழக்கூடாது. அதான் நான் வந்துட்டேன்ல, சொல்லுடி சொல்லுமா. அதான் கேக்குறான்ல, சொல்ல என்ன? நான் இப்படி மோசம் போவேன்னு நினைக்கவே இல்லையே. நான் நினைச்சேன். பின்ன ஆள் பாக்குறதுக்கு பதுமானமா இருக்கா. இங்க பாரு, பின்னாடி இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்ச ஜாக்கெட். இங்க பாரு, இங்க பாரு. இத போட்டுக்கிட்டு கடகடையா போய் யதார்த்தமா அங்க விக்கிற பதார்த்தத்தை வாங்கி திங்கிறா. அவனுக்கு எல்லாம் இவ்வளவு லுக்கு விடுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு நாள் முழுக்க பிரைஸே விழாத லாட்டரி டிக்கெட்டா வித்துட்டு போய் நைட்டு அசந்து படுக்கிறா. அந்த அசதி வேற ஒருத்தனுக்கு வசதியா போச்சு. ஸ்ட்ரைட்டா டாப் கியர்லயே வண்டி எடுத்துட்டான். எடுத்து என்ன பிரயோஜனம்? வண்டி இப்ப வழி தெரியாமல நிக்குது. யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம ஹோட்டல் பாயா இருப்பானோ? சச்சா, பாய் கேர்ள்ஸ் விஷயத்துல ரொம்ப டீசென்ட்பா. புடிச்ச அந்த நாகப்பட்டினம். யாரு, கணேசனா? அட போயா நீ. என்ன? அவனா? ஒரு ரூபாயையும் ஒரு ஃபிகரையும் பக்கத்துல வச்சா முதல்ல ரூபாயை தூக்கிட்டு ஓடி வாங்க. ஜென்டில்மேன் குஞ்சுமோ. எதுக்கு நமக்குள்ள மறைச்சு பேசிட்டு நாம மறைக்கலாம்? வயிறு மறைக்குமா? 3 மாசம் ஆனா ஊருக்கே தெரிஞ்சிருமே. அதானே சரோஜா, நேரடியா கேக்குற, உனக்கு எடுத்தது யார்? அப்ப யாரும் இன்னும் உனக்கு எடுக்கலையா? என்னடா இது, எப்படி கேட்டாலும் அடிக்கிறா. பலத்தடியா, பயங்கர காயமா, ரத்தம் குபு குபுன்னு ஓடுதா, மாலை எல்லாம் போட்டுருக்காங்களே, ஆளே அவுட்டா? யோ, ஏன் அப்படி மோதிரத்தை கத்தி கலாட்ட பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கூட அவ்வளவு அடி இல்ல. அட உனக்கு யாருமா சொன்னா? எனக்கு பலத்தடியான்னு பார்த்து சொல்லுமா. வளர்ற புள்ள கண்ட இடத்துல அடிபடக்கூடாது. ஐயோ, கண்ணாடி வேற காணும் எங்க? ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல மோதிரத்தை மோதிட்டு நீ அமக்கலம் பண்ணுவ? ரோட்ல பாத்து வரேனா? ரொம்ப பார்த்து வந்துட்டேன், அதான் மிஸ்டேக் மிஸ். ஆமா, உனக்கு லைசென்ஸ் இருக்கா? ஐயோ, அத வாங்கத்தானே முதல் தடவையா ஸ்கூட்டர்ல புறப்பட்டேன். குறுக்க நீ வந்துட்ட. இதுல நீ வேற பார்க்க கொஞ்சம் எடுப்பு அம்சமா இருக்கியா. என் ஸ்கூட்டருக்கு ஏதோ மோகம் மோதிடுச்சு. ஸ்கூட்டருக்கு எல்போர்டு, நீ ரொம்ப கிண்டல்காரனா இருப்ப போல இருக்க. மிஸ், இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுல தான் நான் எல்போர்டு. மத்தபடி இந்த காதல் விவகாரம் பெண்கள் விஷயத்துல எல்லாம் நான் ஈபோர்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மிஸ்டர், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. மிஸ், நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ. ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பொண்ணு மேல மோதிட்டோம். பிற்காலத்துல அவ பேரு கூட தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன், பேர் என்ன? என் பேர் ராணி. ஐயோ, என் பேரு கூட ராஜா தான். ஆனா வீட்டுல இந்த ஜாவ ஜூ ஆகிட்டாங்க, ராஜுங்கிறாங்க. எப்படி காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, டைப்பிங் கிளாஸ். வெரி குட் வெரி குட். என்ன இந்த ஃபிங்கரிங் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்கல்ல? அது தெரிஞ்சா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி டெய்லி இந்த வழியா தான் டைப்பிங் கிளாஸ் போவீங்களா? ஏன் நாளைக்கு முன்னாடி வந்து இடிக்கலானா? சே, உங்களை எப்பவாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வரலாம் போலாம். எனக்கு 9ல இருந்து 10 டைப்பிங் கிளாஸ். தினமும் நான் இந்த வழியா தான் போவேன். அப்ப நானும் டெய்லி இதே ரூட்ல வரேன். ஸ்கூட்டர்லயே வாங்க, ஏன்? அப்பதானே மோதுவீங்க. எனக்கு அது ஒரு டைப்பாவே பிடிக்குது. வரேன். திஸ் டைப் ராணி இஸ் நாட் பேட். அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, இந்த இடிக்கிறதும் மோதுறதும் ரொம்ப பிடிக்குது. நான் இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மனசை பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது ஒண்ணும் ஆச்சரியமாவே தோணல. உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு, அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது. பட்டு பட்டு விஷயத்தை முடிக்கணும். எது? கல்யாணத்தை முடிக்கணுங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க பணக்காரரா இருந்தாதான் முடியும். பணமா? அத பத்தி பணம் என் கால் தோசு. அப்படின்னா நீங்க வெறும் அந்த கவடியா? எவன் சொன்னா? எந்த மனையன் சொன்னா? சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது. 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு நான் தான். அப்பா, 39 கோடியா? ஆமா, அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான்.
இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க அவன் 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான். அதான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவரு நிக்கில்ஸ் அண்ட் பிக்கில்ஸ் அண்ட் கம்பெனில பெரிய மேனேஜர். பிக்கில்சனா? ஊர்கா கம்பெனியா? இல்லைங்க, அது பெரிய கம்பெனி. 4000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம். 5 காரு சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும். 5 காரா? அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது, நம்ம ஜாலியா சுத்தலாம்ல. ஒண்ணுமே 2ஆவே கொண்டலாம், பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஐயோ, இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க. என்ன விடுங்க, எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் தாலி யாரு கட்டணும்? என்னங்க அது விளையாட்டு? ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க, கல்யாணம் சீக்கிரம் பேசி முடிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன். கமலம். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க? நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல, எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? யாராவது பாத்திரத்துக்குள்ள என்ன இறக்கி விட்டுறேன். நீங்க இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க, டைப் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன். வரும்போதா? இதே ரூட்ல வா, வேற எவனாவது மோதிர போறான். என்னங்க, அன்னைக்கு நீங்க கப்பல் அதிபரோட பையன் சொன்னீங்கல்ல, அதுல என்ன சந்தேகம்? அது இல்லைங்க, உங்களை எங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். உங்களுக்கு கப்பல் இருக்குன்னு தெரிஞ்சது செந்துருவாங்க. நான் கூட உங்க அப்பாவை யாரது இந்த நிக்கல்ஸ் அண்ட் பிக்கல்ஸ் அண்ட் மேனேஜர் அந்த ஆளை சந்திக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து வந்துடுறேன். தேங்க்யூ டியர். It's all right, it's all right. அம்மா, இன்னைக்கு அவர் வரப்போறாரு. எவரடி? அதாம்மா, சிங்கப்பூர் பணக்காரரு, கப்பலுக்கே சொந்தக்காரரு. அவன் வலையில விழுந்துட்டானா? எங்க திரும்ப. அப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போகும்போது போறான் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன்? கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மணவரையில உட்கார வைக்க மாட்டேன். மேனேஜர் வரோர். ஆமா, வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் காரியே? நடிகை மகாலட்சுமி வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது, அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் என் லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்பா குட்டி. ஏமா, இப்பதான் 3 பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க? காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனாலே எப்பவுமே இறக்கம் தான் இல்லைங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. அதுக்கு கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்கு தான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறானே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடுப்படியில நின்னா உடம்பெல்லாம் எரியுது. இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா, கைட்டு போட்டுறமா. ஷோ அப்பா, ஐயோ ஷோ. சிவகாமி, சிவகாமி, சந்திரலேகா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னமோ அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுப்புன்னு சொன்னார்ல, அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லரை ஏதோ இவர் தான் செக்அப் பண்ணுவாராம். அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல, உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். போயிட்டு வரேன் ஆண்டி. வாடி கண்ணு, நான் வரேன். வா 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 வா. அப்பா, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எப்படி மேனேஜர் நடிப்பு? நடிப்பாது, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம வீட்டு சமையல போய் கவனியா. எனக்கு தெரியும், இதெல்லாம் நிலைக்காது. பொட்லர் வேலை தான் நிலைக்கணும். அதுல குறைச்சல் இல்ல. உன் மூஞ்சி, உன்னை போய் நான் மேனேஜர் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும். அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன நீ? சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணை காதலிச்சிருக்கிறியா? காதல்னா எனக்கு பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சதா சோவரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு. ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ, காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறதெல்லாம் வெறும் டூப்பியா. இந்த மாதிரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டிலே. தண்ணியை கொதிச்சுதா, அரிசியா போட்டோமா, சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கணும். உன் சமயக்கார புத்தி உன்னை விட்டு போகாத. ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல கொண்டாந்துட்டிய. சரி, நான் பாயிண்ட் சொல்லிடுறேன்.
நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேனா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே. அதான் கிடையாது, நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன், நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய் குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, என்ன ஓரக்கண்ணால பாக்குறான், உதட கடிச்சுக்கிறான், அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா. யோ, ஒருவேளை வலிப்பா இருக்கு போதியா? சிச்சி, அதெல்லாம் கிடையாது, நான் போன அப்புறம் நிறுத்திடுறாளே. இந்த மாதிரியா எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு, அவளை வசியம் பண்ண ஒரு வழி சொல்லியா. யோ, என்ன பிள்ளைக்கா பையன் நினைச்சியா? இல்லையா? நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணை எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இது எப்படி? இது என்ன? இந்த கீரை தண்டை முதல்ல நறிட்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மத கீரையில இருக்கான்றேன். ஆமான்றேன். வரேன்றேன். சரி மாமா, இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து பெண்ணு கேட்க போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பல்லே ஹனிமூனா. நிஜமாவா? என்னங்க என்னங்க? என்னம்மா எப்பவும் இல்லாத மரியாதை எனக்கு. நம்ம பொண்ணு பெரிய புளியங்களையா பார்த்து பிடிச்சிட்டாங்க. அப்போ 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு புளி பஞ்சமே இல்ல. அடச்சை, உன் சமையல் பத்தி ஒன்ன விட்டு போகாத. சிங்கப்பூர்ல இருந்து பெரிய கப்பல் அதிபருடைய புள்ள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர போறாரு. வரட்டுமே. இந்த துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு சூட் எடுத்து போட்டுக்கங்க. பல வருஷமா ஒரே சூட்டை போடுறமா, உடம்பெல்லாம் அரிக்குதும்மா. இன்னைக்கு மட்டும் போட்டுக்கையா. கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளையே சிங்கப்பூர்ல இருந்து டசன் கணக்குல சூட் தச்சு கொடுத்துருவாரு. நீ எப்ப கூப்பிடுறியோ வர. நீ என்ன சொல்றியோ சொல்றேன். இந்த கோணியை எப்படி மாட்ட போறனோ எனக்கே தெரியல. அவர் முன்னால ஏதாவது வளர்னே திரும்பிடுவேன். திரும்பி ராணி, எனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா, வேற ஏதாவது மாத்திக்கிட்டேன்? இதுவே போதுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஆமா, மாப்பிள்ளை காபி சாப்பிடுவாரா கூல் ட்ரிங்க் சாப்பிடுவாரா? அது என்ன மாமா, சின்ன பிள்ளை மாதிரி பபிள் காமியே தின்னுது. பபிள் காமா? சிங்கப்பூர்காரர் தானே, அப்படித்தான் இருப்பாரு. ராணி, வாங்க வாங்க வாங்க. அம்மா வரேங்கண்டே. அம்மா, நான் சொல்லல, இவர்தான் சிங்கப்பூர் ராஜா. வாங்க மாப்பிள்ளை. ராணி உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. உங்களை பத்தி கூட என்கிட்ட நிறைய சொன்னா. நான் எதிர்பார்த்ததுக்கு மேல நீங்க ரொம்ப டீசென்ட்டாவே இருக்கீங்க. என்ன செஞ்சீங்க? கும்பிட்டீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் உட்காரட்டேன். மாப்பிள்ள, நமக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுதாமே, அதுக்கு பேர் என்ன மாப்பிள்ள? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். ஜலக்கிரீட்டா. ஜலக்கிரீட்டையா? ஐயோ, இனிமே நீங்களும் என் பொண்ணு ஜலக்கிரீட்டைக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம அப்பாரு பேர் என்ன மாப்பிள்ள? நம்ம பாரா? உங்க அப்பாரு? அவர் பேரு ரிஷிகேஷ் கராஞ்சியா. என்ன அது வடநாட்டு பேரா இருக்கு? அவர் ஏகப்பட்ட டாக்ஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் பேரை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? வச்சுக்கிட்டு நான் எங்க அப்பாவோட மூத்த தாரத்து பையன். மூத்த தாரமா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டி இருக்காங்களா? இருக்காங்களே, சிங்கப்பூர்ல இருக்காங்க. உய்யா உய்யா உய்யா. என்னது? 2வது பொண்டாட்டி பேரு சைனாகாரி. பேராது? ஏன் மாப்பிள்ள, அந்த உய்யா உய்யா உய்யாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? நம்ம கப்பல்ல பங்குக்கு வருமா? இதெல்லாம் அவங்களுக்கு பங்கே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அரேபியால ஒரு 6 எண்ணெய் கிணறு அவங்க பேருக்கு எழுதி வச்சிட்டோம். ஏன் மாப்பிள்ள எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டீங்க? 1-2 கிணறு நம்ம பேர்ல எழுதி வைக்க கூடாது? இந்த ஸ்டவ்வுக்கு உதவுமே. இப்பதான் டீசென்ட் சொன்னேன். என்ன மாதிரி இதெல்லாம் போய் அவர்கிட்ட அல்பத்தமா கேட்டுக்கிட்டேன். பரவாயில்ல, ஒரு மாமியாருக்கு இது கூட கேட்க கூடாதா? என்ன கும்பிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க என்னங்க, இங்க வாங்களே, நம்ம சிங்கப்பூர் மாப்பிள்ள வந்திருக்காருங்க. யார கூப்பிடுறீங்க? எங்க வீட்டுக்காரரு. பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ஓ, மிஸ்டர் பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ் இவரா? நீயா? இவரா சிங்கப்பூரா? இவரா நிக்கல்சன் மேனேஜர்? ஆமா மாப்பிள்ள, உங்க மாமனார் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுது, அரேபியாவில எண்ணெய் கிணறு இருக்கு. இந்த அல்பிக்கு காகித கப்பல் கூட கிடையாது. இந்த மூஞ்சிக்கு என்ன கிணறு வேறவா? நான் பெத்த மகளே உன்னை கவுத்துட்டாம்மா. இவன் நடிகை மகாலட்சுமி வீட்டுல செக்ரட்டரி வேலை பாக்குறான். எடுபடிமா எடுபடி. கப்பல் கவுந்து போச்சா? எண்ணெய் கிணறு வத்தி போச்சா? அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நீங்க மட்டும் என்ன பெரிய ஹரிச்சந்திர பரம்பரையா? பிக்கல்சன் கம்பெனி மேனேஜரா இது? மகாலட்சுமி அம்மா வீட்டுல பிக்கல்ஸ் ஊறுகாய் போடுற சமயக்காரன். குலாப் ஜான் செய்ய சொன்னா சக்கரைக்கு பதிலா உப்பு போடுறான். கேட்டா குலோப்பு ஜான்ன்றான். 7 o'clock பிளேட் எடுத்து மூஞ்சில கோலம் போடுவேன். பல்ல தூள் தூளா உடைப்ப ஜாக்கிரதை. என்ன சொன்ன? ஜலக்கிரீட்ட உய்யா உய்யா உய்யா. மொத்தம் பேர் என்ன? அரஞ்சியா. அரஞ்சன ஏண்டி பல்ல இழுச்சதே இழுச்ச, ஆளை எடை போட்டு இழுக்கிறது இல்ல. இவர் ஃப்ராடுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இவனை சும்மா விடக்கூடாது, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. சும்மா நிறுத்துங்கடி. நிறுத்தி. என்னமோ இத போய் பெருசா பெருசு பண்றீங்க. ஒரு காதலுக்காக போய் சொன்னா அது தப்பா? இவரு ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. என்னமோ பெருசா அதை வேணா விட்டுறேன். பெரிய தேவதாஸ் பார்வதி காதல் இது. ராணி, இனிமே நான் உன் அடியோட மறந்துட்டேன். உனக்கு வேற வழியே கிடையாது, என்ன மறந்துரு.
இதுக்கு விமோச்சனமே இல்லையா? நீயா வந்து என் கால்ல விழறதுதான் ஒரே விமோச்சனம். கரண்டி நான் வரையா. போடா சொரண்டி. போடா. போட்டா தெரியுமா? அம்மா கவலைப்படாத, அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைப்பீங்களே, நான் கொடுக்க மாட்டேன். இவன் ஒரு விவசாய கட்டணும். நடிகை மகாலட்சுமி இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா 2 பேர் வேலையும் போயிடும். ஆமா. பேசாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நாம 2 பேரும் என்ன 2 பேரும் கோயிலா சேத்திரமா போலான்னு சொன்னேன். நீங்க போங்க. சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லயா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் பண்ணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பாக்கெட்ல மணி வச்சா அது பாக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ சமையல் ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட எழுதணும். போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நெட்டு பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போகணும், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அட்டிங் ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது? பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜில்லுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதானே நீ. உனக்கு என்ன மரியாதை? எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டே தான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் ஒப்பன பட்லர் கிட்ட சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வம்பெல்லாம் எனக்கு இருக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டியை கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? ஏட கூட பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில போகாதன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அதை போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல ட்ரெஸ் மாத்திக்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த டிரெஸ்ஸோட இருக்கும்போது என்ன தொடக்கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கவச்சி நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா. ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி. உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன். சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆலோ? எப்படி பொட்லர் டிரஸ், எப்படி மேனேஜர் டிரஸ். மை டியர் வைஃப், வலியுது. முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏன்பா, என்னப்பா அது கையில? மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பொட்லர் டிரஸ்மா. ஆம்பளை மாதிரி நடந்து போ.